வணக்கம் நண்பர்களே. திரும்பவும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமானது, அழகானது. இந்த வாழ்ற வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கையில வந்து நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். ஆனா அந்த கொஞ்ச நாள்ல வந்து நம்ம மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு அன்பாகவும் பண்பாகவும் அரவணைப்பாகவும் வாழ்றோமோ அந்த வாழ்க்கை வந்து நமக்கும் பயனுள்ளதா இருக்கும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஆனா அதே வாழ்க்கையில வந்து மற்றவங்க குறை சொல்லிட்டு மற்றவங்க வந்து நீ சரியில்லை, நீ அப்படி பண்ற, நீ இப்படி பண்ணு சொல்லி இலக்காரம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து அவங்களால உருப்படியா வாழ முடியாது. அந்த வாழ்க்கை மற்றவங்க உருப்படியா இருக்காது, பிரயோஜனமா இருக்காது. அதனால நண்பர்களே, நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து மற்றவங்க பிரயோஜனப்படணும்னா நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து அன்பாகவும் பண்பாகவும் அரவணைப்பா வாழணும். அரவணைப்பா வாழ்றதும் தலைவன். நம்ம கிட்ட இருக்க குழுவை வந்து அரவணைப்பா வச்சு அந்த குழுவை வந்து வளர்த்து விடுறதும் தலைவனை தவிர்த்து அரவணைப்பு இல்லாம நீ உன் கை கால் வச்சு சரியில்லை, நீ பண்றது தப்பா இருக்கு, நீ இப்படி பண்றது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்க குறை சொல்லி வாழ்றது வந்து அந்த வாழ்க்கை அவங்களுக்கும் பிரயோஜனப்படாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் அழகா அமைச்சுதான் கொண்டு வருவாங்க. சரிங்களா? யாரும் வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இல்லை. அவங்க வாழ்க்கைய அவங்களுடைய அசைவுல அவங்களுடைய உணர்வுகளை வந்து அவங்க வந்து பாதுகாத்து கட்டமைச்சு அவங்க வாழ்க்கையை வந்து கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. யாரும் வாழ தெரியாம வாழ்ந்து இங்க வந்து கெட்டு குடிச்சால போறது கிடையாது. சரிங்களா? அதனால நமக்கு வாழக்கூடிய கொஞ்ச நாள் வாழ்க்கையில வந்து மற்றவங்க எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்பா பண்பா அரவணைப்பா உதவிகரமா இருந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும், சீரா இருக்கும். இல்லை அப்படின்னா மற்றவங்க குறை சொல்லிட்டே வாழ்ற வாழ்க்கை வந்து மற்றவங்க குறை சொல்லிட்டும் பாடு மனம் இல்லாமல் இருக்க வாழ்க்கை வந்து கெட்டு குடிச்சாதான் போகும். சரிங்களா? இந்த தகவலோட இப்போ வந்து நம்ம வந்து நாகம் 16 படத்தை பண்ண போறோம். சரி, நாகம் 16 படத்துல இருந்து முதல் படம் பண்ண போறேன். அந்த முதல் படத்தை எதிர்ப்படம் பாடம், அதுல இருந்து சண்டை பயிற்சி. அந்த சண்டை பயிற்சி கொஞ்சம் விதவிதமான சண்டை பயிற்சி பண்ண போறோம். பாருங்க பாப்பா. இப்போ இவர் வந்து பாடம் பண்ண போறா, நான் எதிர்ப்படம் பண்ண போறேன். சரிங்களா? கொஞ்சம் தள்ளி பாடம் எதிர்ப்படம் பாருங்க. ஸ்டார்ட். பொறுமையா அடை பா, அடை கம்ப காமிக்கிறோம், ஆடை இழுக்கிறோம். கீழ்ச்சில அவர் ஏறாரு, நான் இறங்குறேன். சரிங்களா? இப்ப இடுப்புக்கு அடிச்சு தலைக்கு பிளாக் பண்ணி ஆடை அடிக்கிறா, தடுத்துட்டேன். ஆடை கம்பு வாங்குறேன். இப்போ இடுப்புக்கு அடிச்சு ஏறுறான்னு அவர் இறங்குறாரு, நான் ஏறுறேன், அவர் இறங்குறாரு. ஆடை முடிக்கிறோம், ஆடை கம்பு எடுக்கிறோம், குத்து எடுத்து தோல் இருப்பு. பாத்தீங்களா? பாடம் எதிர்ப்படம் பார்த்தோம்ல, இது அப்படியே சண்டை முறையா பார்க்க போறோம். பாருங்க. வா, அடைய வாங்கி வீசு, ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம். இப்போ நான் படம் பண்ண போறேன், அவர் எது படம் பண்ண போறார் பாருங்க. அடே வாங்க, இப்படி வா வா. இப்போ நேர் பார்த்தோம் இல்லையா? இதே இப்போ சுத்து வட்டத்தில் பார்க்க போறோம். பாருங்க, சுத்து படமா வரும். ஆடை ஆடை கம்பா வரும். ரெண்டு பக்கம் ஆடை, ரெண்டு பக்கம் ஆடை. இப்ப வந்து சுத்து வட்டத்தை பார்த்தோம் இல்லையா? இப்ப இதே படத்தை நிலையங்காம பார்க்க போறோம். பாருங்க, நிலையங்க படம். நின்னது அந்த மூவிங் இல்லாம சுத்தம் இல்லாம நின்னது பண்ண போறோம். பாருங்க பாருங்க. அடைக்கம்பி அடைக்கம் போகும். ஓகேங்களா? நின்னது பண்றோம். இப்ப இதே படத்தை வந்து ஒரு 4-5 பேர் வந்தா அவங்க பயன்படுத்தி இப்ப ஒண்ணு பார்க்க போறோம். சரியா? பாருங்க. இப்ப வந்து 2 பேர் தான் இருக்கும், அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, அப்படிதான் பண்ண போறோம். சரியா? ஆக்சுவலா 4 பேர் வச்சு பண்ண வேண்டியது 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேர் வச்சு பண்ண போறோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டார்ட். அடையா
அவ்வளோதான். நண்பர்களே, பார்த்தீங்களா, ஒரே படம் தான். அந்த பாடத்தை எந்த அளவுக்கு இப்படி பிரிக்கணும் பாருங்க. சரிங்களா? இதுமாதிரி எல்லா படத்துலையும் பண்ணலாம். இப்போ வந்து முதல் படம் காமிச்சிருக்கேன், அடுத்து 2, 3, 4, 5, இது ஒரு வேரியேஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃபைட்ஸ் அதுக்குள்ளே போகிறோம். நண்பர்களே, நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட்டான வாழ்க்கை தான், ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை தான். அந்த குறுகிய கால வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உபயோகரமாக மற்றவங்களை பாராட்டி குறை சொல்லாமல் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அதை விட்டு நீ முட்டாளு, நீ வேஸ்ட்டு, உன் கை கால் சரியில்லை, நீ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம்னா நம்மளையும் மதிக்க மாட்டாங்க, நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ண மாட்டாங்க. அதனால் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையை வந்து மற்றவங்கள்ட்ட அன்பை கொடுப்போம், பண்பாக இருப்போம், அரவணைப்பாக இருப்போம். அதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்கும். நண்பர்களே, தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.